இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பிரிந்து திமுகவில் இணைந்திருக்காங்க ரஞ்சனா நாச்சியார். இவங்க ஏன் தாவேக்கால இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் அவர்களின் சிந்தனை, கலைஞர் அவர்களின் பாரம்பரியம், அண்ணா அவர்களின் வழிகாட்டுதல், என்னுடைய எண்ணங்களுக்கும், கொள்கைகளுக்கும் ஏற்ற இயக்கமா இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். அதனால தான் நான் திமுகல வந்து இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சின்ன குறுகிய காலத்திலேயே தாவேக்கால இருந்து பிரிந்து திமுகக்கு வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அந்த ரஞ்சனா என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாத சமஸ்தானத்தில் பிறந்த வேலு நாச்சியார் அவர்களை கொள்கை தலைவரா ஏற்றுக்கொண்ட தாவேக்காவில, நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தங்க வந்து கொள்கை தலைவரா இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன அங்க இணைச்சுக்கிட்டேன். ஆனா தாவேக்காவுல தொடர்ந்து பெண்கள் புறக்கணிப்பும், பெண்கள் அவமரியாதையும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தாவேக்கா தலைவரான விஜய் அவர்கள் இதுவரைக்கும் மக்கள சந்தித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. இன்னும் 1 மாத காலம் தான் இருக்கு இந்த தேர்தலுக்கு. ஆனா இதுவரைக்கும் மக்கள போய் அவர் யாரையுமே பார்த்து பேசல. மேடை போட்டு மட்டும் பேசினா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. மக்கள போய் பார்த்து பேசினா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். எதற்காக எலக்ஷன் நடக்குது? மக்களுக்காக, மக்கள் பணிக்காக. அப்போ களத்துல இறங்கி வேலை செய்யணும். ஆனா ஏன்னா 1 மாத காலமே இருக்கிற நேரத்துல அந்த மாரி எதுவுமே பண்ணாமலே இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலயும் போய் களத்துல இறங்கி ஒவ்வொரு நிர்வாகியும் வேலை செய்யணும். ஆனா அவங்க மேடை பேச்சுக்கு 4 பேர் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருந்தாச்சுன்னா வந்து அரசியல் நடத்த முடியாது. அப்படிங்கிறத வந்து இதனால தான் எனக்கு பிடிக்கல அங்க இருக்கிறதுக்குன்னு சொல்லி, தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு நல்ல அரசியல் தலைவரா வருவாருன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான தகுதி அவர்கிட்ட இல்லன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் வந்து தவேக்கால இருந்து பிரிஞ்சு திமுகல வந்து இணைஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அரசியல் கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பொறுப்பு. என்ன பொறுத்தவரைக்கும் பொறுக்கித்தனம் பண்றது வந்து அரசியல் கிடையாது. பொறுப்போட இருக்கிறது தான் அரசியல்னு சொல்லி தாவேக்கா தலைவர பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவரா வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இல்லாம போயிடுச்சு. அதனால நான் வந்து திமுகல என்ன இணைச்சுக்கிட்டேன். தாவேக்கால இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்க யாருமே வந்து அறிவில்லாம போற போக்குல என்னென்னமோ வந்து மேடை பேர பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காரு. அவர் தெரிஞ்சு பேசுறாரா? அவர் பேசுறத வந்து மறுபடியும் மறுபடியும் பார்ப்பாங்கன்னு சொல்லி பேசுறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் தாவேக்கா தலைவர் அவர்கள் பார்க்கிறாரா? கவனிக்கிறாரா? எதுவுமே தெரியல. அந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களும், ஆரோக்கியசாமியும் வந்து தாவேக்காவுக்கு ஆரோக்கியமானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மட்டமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி ரஞ்சனா அவர்கள் சொல்றாங்க. இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு இந்த கட்சிய நடத்துறதே ஒரு முட்டாள்தனம். இனியாவது விஜய் அவர்கள் விழிச்சிட்டு இந்த 30 நாள்ல எலக்ஷனுக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்கு. இப்பயாச்சும் மக்கள போய் பார்த்து சந்தித்து பேசி இருந்தா மட்டும் தான் இந்த கட்சி வந்து ஒரு முன்னேறதுக்கு ஒரு வழிவகுக்கும். இந்த எலக்ஷன் இல்லாட்டியும் வரக்கூடிய அடுத்த எலக்ஷன்லயாவது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிய கிடைக்கணும்னு சொன்னா, கண்டிப்பா வந்து தாவேக்கா தலைவர் மக்கள போய் நேரில் சந்திச்சு பேசணும். இந்த எலக்ஷன்ல அவர் செஞ்ச தவறுகள் எல்லாம் திருத்திட்டு, அடுத்த எலக்ஷன்லயாச்சும் அவர் ஒழுங்கா நடந்துக்க முடியும். நான் தாவேக்காவ விட்டு வெளிய வந்தனே, அத பத்தி யாராச்சும் என்கிட்ட கேட்டாங்களா? எதனால போறீங்க? ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை அருண் ராஜோ, யாராச்சும் என்கிட்ட அந்த பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா? யாருமே என்கிட்ட கேட்கலையே! அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்த சொல்றாங்க. மக்களுக்கு நெறைய பொய்யான நம்பிக்கைகள குடுக்குறாங்க. தங்கம் தருவேன், அத தருவேன்னு சொல்லிட்டு. அதையும் நம்பி பெண்கள் வந்து அவருக்கு பின்னாடி போறாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. எந்த ஒரு என்கிட்ட வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தல. இத பத்தி அவங்கள்ட்ட கேட்டா, அவங்கள்ட்ட எந்த ஒரு பதிலுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ரஞ்சனா நாச்சியார் வந்து சொல்றாங்க. இந்த ரஞ்சனா நாச்சியார் தாவேக்காவ விட்டு தாவேக்கா அரசியல் எதிரியாக நினைக்கக்கூடிய திமுகல போய் இணைஞ்சிருக்காங்க. இது என்ன விஷயமா இருக்கும்? எதனால இவங்களா போய் இணைஞ்சாங்களா? இவங்கள இணைக்க வச்சாங்களா? அப்படின்னு சொல்லி பலருக்கும் பல சந்தேகம் இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.